ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். நார்மலாகவே நிறைய பேர் வீட்டில் வந்து ரவை உப்புமா பண்ணியிருப்பீங்க. ஆனால் சில பேருக்கு வந்து இது எப்படி டேஸ்ட்டாக பண்ணணும்னு தெரியாது. நம்ம வீடியோவில் டேஸ்ட்டாக ரவை உப்புமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் வந்து 1 கப் ரவையை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரவை வந்து நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுக்க போறோம். இப்போ ரவை பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். திரும்பவும் ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் சூடாற வரைக்கும் வெயிட் பண்ணி 1/2 டீஸ்பூன் கடுகை போட்டுக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் கடலை பருப்பையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இது வறுக்கும் போது கருகாத அளவுக்கு பார்த்து வறுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து 1 கப் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். அது இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை சின்ன பீசஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக தேவையான அளவு கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பார்த்து வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் வந்து இப்போ நான் 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிச்சிடுச்சு. நம்ம வந்து ரவையை வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கிண்டிக்கிட்டே சேர்க்கலாம். ஏன்னா ரவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் அது உங்களுக்கு வந்து கட்டி ஆகாமல் இருக்கும். அதே டைம் உங்களுக்கு நல்லா ரவை எல்லாமே வேகும். இப்போ நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் வற்றி எல்லா ரவையும் வேகிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி இதை ஒரு டைம் கிண்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உப்புமா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடான உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் சக்கரை இல்லைனா தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா வீட்டில் ஊறுகாய் இருந்துச்சுன்னா அதை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸோடு நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.